ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான வீடியோ வந்து ஆயுத பூஜை அன்றைக்கி எடுத்த விலாக் தான். அப்போது ஆயுத பூஜைக்கு ரெடி பண்ணுறது இல்லாமல் வீட்டில் வேறு வேலையெல்லாம் பார்த்துருப்போம்ல, எல்லாமே என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் தீபாவளி ஷாப்பிங்னு சொல்லி போட்டிருப்பேன்ல வீடியோ, அதோட கண்டினியூஷனை இப்போ பார்க்கலாம். என்னென்ன பண்ணுறோம், அவுட்ஃபிட் எப்படி ரெடி பண்ணுறோம் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேண்டேட்ரி வேலை கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து அதுக்கு முன்னாடி நாள் எடுத்தது, ஆயுத பூஜைக்கு முன்னாடி நாள். சரி நான்வெஜ்லாம் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிலவங்க வீட்டில் வந்து ஆயுத பூஜை அன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் ஒரு சிலவங்க வீட்டில் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். இது முன்னாடி நாள் நான்வெஜ் சாப்பிட்றதுனால அன்றைக்கி நாங்கள் நான்வெஜ் சாப்பிடல. முன்னாடி நாளே நல்லா பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆயுத பூஜைக்கு என்ன வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருப்போம் முன்னாடி நாளே கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருப்போம்ல, துடைக்கிறது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. சரி சும்மா இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம்ல நம்ம, இது தலை தீபாவளிக்கு, அதுக்காகன்னு சொல்லி ப்ளவுஸ் கட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் போய் சும்மா பார்த்துட்ருக்கேன். இது வந்து அவுட்லுக் வந்து நான் அப்புறமா காட்டுறேன் ஃபுல்லாக எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி. இதோட ஃபுல் வீடியோ நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரண்ட்டு பேக்கு அப்புறம் தான் ஸ்லீவ்ஸ் கட் பண்ணணும். ஏன்னா ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிட்டோம் ஒரு சில டைம் நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் லென்த்தாக வச்சுருவோம்ல, அப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுக்கோ இல்லை பேக்குக்கோ இடம் பத்தாமல் போயிடும். ஃபஸ்ட்டு பேக் தான் கட் பண்ணுவாங்க எப்போவுமே. அந்த மாதிரி தான் பேக்கில் வந்து அந்த குட்டியாக டைமண்ட் ஷேப் இருக்குல்ல, அது மட்டும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி குட்டியாக அந்த ஓப்பன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். அது எப்படி வருது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். லாஸ்ட்டாக மீன்ஸ் தீபாவளி வீடியோ போடும்போதோ இல்லை எங்கேயாச்சும் இது வெளில போட்டு போவோம்ல, அப்போ காட்டுறேன் நான் உங்களுக்கு. அவ்வளோதான். இது வந்து ஃப்ரண்ட் கொஞ்சம் ஆஃப் ஸ்டிச்சாக இருக்கும்ல, அப்போ வந்து காட்டிகிட்ருக்கேன் நான் உங்களுக்கு. இப்போ வந்து மேலே ஷோல்டர் இருக்குல்ல, அங்கே மட்டும் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும். இன்னும் ஸ்லீவ்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணணும்ல சைடில், அதெல்லாம் இன்னும் பண்ணல. சும்மா ஆஃப் ஸ்டிச்சாக இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸ்லீவ்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் தான் அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கட் பண்ணிகிட்ருப்போம் ஓரளவுக்கு, அதை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணி இங்கே கட் பண்ணிக்க வேண்டியது தான். லைனிங் கட் பண்ணும்போது தான் நம்ம எப்படி வேணால் வச்சு கட் பண்ணிட்டா ஓகேவாக இருக்கும். ஏன்னா லைனிங் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணும்போது நமக்கு எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு பார்க்கணும். நான் அதுதான் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு பார்த்து கரெக்டாக கட் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் கட் பண்ணிவிட்டு அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால கட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. சென்டர் எதுன்னு மார்க் பண்ணிவிட்டு, நம்ம இப்போ கிளாத் இருக்குல்ல அதோட சென்டர் எதுன்னு மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கோட சென்டர் எதுன்னு மார்க் பண்ணி ஆல்ரெடி கொஞ்சமாக குட்டியாக கட் பண்ணி வச்சுருப்போம், அதையும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போதே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்து தான் கட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படியே சேமாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. எப்படி சொல்கிறது, ஸ்டிச்சிங் அலவன்ஸ் அதுலேயே நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுட்ருக்கோம். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா விட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு ஸ்லீவ் ஆல்ரெடி கட் பண்ணி அங்கே வச்சாச்சு, இன்னொரு ஸ்லீவ் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் மட்டும் கட் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து தான் கட் பண்ணணும். இல்லைனா ஒன்ஸ் கட் பண்ணிட்டா அந்த கிளாத்தே வேஸ்ட்டாக போயிடும், எதுவுமே பண்ண முடியாது. பேட்ச் ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸ்லீவ் எல்லாம் ரொம்ப பேட்ச் ஒர்க் பண்ணால் நல்லாவும் இருக்காது. இப்போது ஃப்ரண்ட் போர்ஷன்னா பரவாயில்ல, நமக்கு சாரீ வந்து மறைச்சிரும். கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணால் கூட கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும், ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்காது. பட் பேக்லேயோ ஸ்லீவ்ஸ்லேயோ பண்ணுறோம் அப்படிங்கும்போது பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ண நல்லாவே இருக்காது. அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கணும். நம்ம அதை மார்க் பண்ணும்போதும் கட் பண்ணும்போது மார்க் பண்ணிவிட்டு கூட இன்னொரு டைம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஆஃபன் பெரிய நல்லா ஸ்டிச் பண்ண தெரியும்ல டெய்லிஸ், அவங்களே தப்பு பண்ணுற ஒரு விஷயம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்போ தான் அப்படிங்கும்போது மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு என்ன ரொம்ப பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும், இல்லை நான் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் நடக்கிறது ஒரு விஷயம், அதை நான் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அவ்வளோதான். ஸ்லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியது தான். நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கட் பண்ணிடணும். பட் நான் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. சரி வாங்க. இப்போ வந்து நான் ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிட்டேன்னா கீழே வந்து பார்டர் எங்கே அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இது ஸ்லீவோட லென்த் வந்து ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இந்த பார்டரும் நாங்கள் ஃபிட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்லீவோட லென்த் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் கட் பண்ணி எடுத்துடுறேன்.
எனக்கு ஒரு நம்ம ஆல்ரெடி வச்சுருப்போம்ல இவ்வளோ தான் லென்த் வேணும், 15 வேணுமா, 9 வேணுமா, 8 வேணுமா அப்படின்னு சொல்லி நம்மளே இவ்வளோ லென்த்து அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம்ல. ஒரு சிலவங்களுக்கு 3/4 போட பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவ் பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு எல்போ போட பிடிக்கும், எல்போ லென்த்தில். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். நான் இந்த பார்டரை அங்கே அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ பார்த்துட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கிளாத் இருக்குது, எவ்வளோ கட் பண்ணி எடுத்து போட்டுருணும், அதெல்லாம் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. நான் சும்மா பேசிகிட்டு இருப்பேன் இப்போ, லைக் இது வைக்கும் போது அது தெரியுமா, அது தெரியுமா, எப்படி போகுமா, இது மடித்து தைச்சிருவீங்களா, அது தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறவங்க நம்ம கேட்டுகிட்டே இருப்பேன். பாவம் பொறுமையாக சொல்லிட்டு இருப்பாங்க. இதே வேறு யாராவது அடிச்சுட்டு இருப்பாங்க என்ன, சரின்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ அங்கே மார்க் பண்ணிட்டாங்களா. இவ்வளோதான் ஃபுல் லென்த்து. அதில் அந்த பார்டர் அவ்வளோ வந்துடும். இது வந்து எக்ஸ்ட்ரா அந்த பார்டருக்கு கீழே இருக்குல்ல மெயின் ஃபேப்ரிக், அது வந்து எக்ஸ்ட்ரா அதை கட் பண்ணி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த லென்த்து வச்சு இன்னொரு ஸ்லீவ் இருக்கும்ல, இன்னொரு ஸ்லீவ் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதையுமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இதில் எவ்வளோ வேணும் எவ்வளோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எந்த கிளாத்துமே லைக் எப்படி சொல்கிறது, மெயின் ஃபேப்ரிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட் பண்ணுங்கள், அது வேஸ்ட்டுன்னு சொல்லி எடுத்து தனியாக வச்சுருங்க. ஏன்னா நம்ம இப்போ கட் பண்ணி தான் வச்சுருப்போம், ஒரு சிலதுக்கு அது செட் ஆகாமல் போகும், எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் நமக்கு எப்பயாச்சும் தேவை கூட படலாம். ஸோ அந்த கிளாத்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் லுக்கு கிடைக்கிற வரைக்கும் அதோட கொஞ்சம் ஃபேப்ரிக் கூட நீங்கள் எடுத்து போடவே கூடாது. அது ஆல்ரெடி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் எங்கேயாச்சும் குப்பையில் போட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த ஃபேப்ரிக் தேவைப்படும் போது நமக்கு அந்த ஃபேப்ரிக் இருக்காது. ஸோ அந்த ஃபுல் அவுட்ஃபிட் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட போகிறீங்க அப்படிங்கிற ஸ்டேஜ் வர்ற வரைக்குமே நீங்கள் அந்த ஃபேப்ரிக்லேருந்து ஒரு குட்டி பீஸ் கூட எடுத்து வெளியே போடாதீங்க. குப்பை மாதிரி கூட இருக்கட்டும் பரவாயில்ல, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அவுட்ஃபிட் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் போட்டுருங்க. இப்போ நாங்கள் கட் பண்ணி அதை வேஸ்ட்டுன்னு சொன்னோம்ல, ஆனால் அதை வேஸ்ட் பண்ண மாட்டோம், சும்மா எடுத்து வச்சுருப்போம். இந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை எடுத்து வைப்போமே. எடுத்து போடுறதோ எது பண்ணுறதுனாலும் அதுக்கப்புறம் தான் பண்ணுவோமே. நான் சொன்ன லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துடணும்னு சொல்லி மேலே இருக்கிற டாப் போர்ஷன் அதுதான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த பார்டர் அட்டாச் பண்ணிடுவோம். அந்த கீழே இருக்கிற அந்த இது மாதிரி லைக் ஒரு குட்டியான ஒரு கிளாத்து ஸ்ட்ரெயிட்டாக அது வந்து சும்மா தான் எடுத்து வச்சுருப்போம். அது வந்து நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி ஃப்ரண்ட் போர்ஷனில் அதை எங்கேயாச்சும் யூஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அவ்வளோ பெருசு இருக்குல்ல, பெருசாகவும் இருக்கும், லைக் லென்த்தும் நல்லா இருக்குது, பிரெத்தும் நல்லா இருக்குது அந்த கிளாத்தோடது. ஸோ அது யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. மறுபடியும் போய் ஏதோ கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன், மறுபடியும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிதான் சும்மா போய் ஏதாச்சும் கேட்டுட்டு இருப்பேன். அப்புறம் சொல்லுவாங்க இது வந்து இது தைக்கும் போது இது போயிடும், அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், அதுக்காக தான் கம்மியாக வச்சுருக்கேன், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சைட்லேயுமே கரெக்டாக இருக்கும்ல, அதுக்காக இது எப்படி இருக்கும், இந்த ஸ்லீவ் எவ்வளோ லென்த் இருக்கும், அந்த ஸ்லீவும் அவ்வளோ லென்த்தாக இருக்கணும். அதுக்காக இது எவ்வளோ லென்த்தில் வச்சோமோ அதே லென்த்துக்கு அதையும் வச்சு மார்க் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அந்த ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி இதையும் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கிளாத்தை பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். நம்ம இந்த ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரை குட்டி கிளாத் கூட நம்ம எடுத்து போட மாட்டோம், அப்படியே வச்சுப்போம். ஏன்னா நம்ம லைக் பின்னாடி நாட் வைப்போம்ல, அதுக்காக வைக்கிறதுக்காக சின்ன குட்டியாக இருந்தால் கூட அந்த கிளாத் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நிறைய டைம் அந்த மாதிரி யூஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் தூக்கி போட மாட்டோம். ஃபுல் வச்சு அந்த ட்ரெஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் அதை வந்து தூக்கியே போடுவோமே. இப்போ அது வந்து அந்த ஸ்லீவோடது இப்போ நம்ம வச்சுட்ருக்கோம்ல, அதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு முறை வச்சு பார்க்க. இது மாதிரி நிறைய டைம் கிராஸ் செக் பண்ணணும் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஒன்ஸ் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த கிளாத்தும் கரெக்டாக தான் இருக்கா, நம்ம கரெக்டாக தான் வைக்கிறோமா, இது மெயின் ஃபேப்ரிக் இந்த பக்கம் தான் வரணுமா, இந்த பக்கம் தான் வருமா, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ மாற்றி கட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி மாற்றியெல்லாம் கட் பண்ணல, கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல. அது இப்போ பாருங்கள், லைன் எங்கேயோ போட்டுருவோம், அது எங்கேயோ இருக்குது. ஸோ அந்த ஸ்லீவ் விட அந்த ஸ்லீவ் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும், கீழே இருக்க ஸ்லீவ். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லீவ் லென்த்துக்கே அதுவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த ஸ்லீவ் வச்சு மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நமக்கு ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் வருதுன்னா அதோட கொஞ்சம் மேலே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. பட் ஒரு ஸ்லீவ் கொஞ்சம் மேலே ஒரு ஸ்லீவ் கொஞ்சம் கீழே அப்படி இருந்தால் தான் அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த ஸ்லீவ் வச்சு ஒரு முறை மார்க் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை மார்க் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதை தான் கட் பண்ணி எடுத்துப்போம். அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது மார்க் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். அந்த 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 கிளாத் வச்சு அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுப்போம். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதுன்னு தெரியல, ஸ்டிச் பண்ணும்போது மாற்றி ஸ்டிச் பண்ணிடுவோம்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா பேக் சைட்லேயோ இல்லை ஃப்ரண்ட் சைட்லேயோ ஒரு ப்ளஸ் மார்க்கோ ஏதாச்சும் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை
ஃப்ரண்ட்டுக்கு எஃப், பேக்குக்கு பி அப்படி கூட போட்டு வச்சுக்கோங்க. பட் மோஸ்ட்லி ஃப்ரண்ட்டில் எதுவும் மார்க் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க, பேக்கில் மார்க் பண்ணி வைங்க. அவ்வளோதான், மடித்து எடுத்து வச்சிடணும் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே பேக் போர்ஷன் ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள், ஃப்ரண்ட் போர்ஷன் அப்புறம் கட் பண்ணுங்கள் ப்ளவுஸ் பொறுத்தவரை. ஏன்னா பேக் தான் நிறைய கிளாத் தேவைப்படும். அண்ட் பேக்கில் வந்து பேட்சப் பண்ண நல்லா இருக்காது. அண்ட் ஸ்லீவ்ஸ்லேயும் பேட்சப் பண்ண நல்லா இருக்காது. ஃப்ரண்ட் வேணால் கொஞ்சம் பேட்சப் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எப்படி கட் பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலவங்க வந்து பேக் கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க வந்து ஸ்லீவோட லென்த் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டு தான் ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுவாங்க. அது உங்களோட விஷயம். மெட்டீரியல் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அப்போ பிரச்சனை இருக்காது. ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கட் பண்ணாலும், இல்லை ஃப்ரண்ட் கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸ் கட் பண்ணாலும், மெட்டீரியல் ரொம்ப கம்மியாக இருக்கணும் போது இது எல்லாமே பிரச்சனையாக வரும். உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும், என்ன எது மெட்டீரியல் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஸ்லீவ்ஸில் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டு ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த ஸ்லீவ் லென்த்து கொஞ்சம் இப்படி அப்படி ஆனால் கூட பிரச்சனை வராது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு அன்றைக்கி வந்து சிலதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம்ல சும்மா இல்லாமல், அதுதான் அந்த நைட் பேண்ட். இது ரொம்ப நல்லா இருக்குது. நான் இப்போ வரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ எடிட் பண்ணுற வரை நல்லாயிருக்கு இந்த பேண்ட் வந்து. நான் வேணால் லிங்க் வேணால் ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சா. கீழே லிங்க் கொடுக்க முடியுமான்னு தெரியல, முடிஞ்சால் நான் கொடுக்குறேன். பட் நல்லா இருந்தது, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபிட்மே அது லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப எப்படி சொல்கிறது, சாஃப்டாக இருக்குது கிளாத்து, எல்லாமே நல்லாயிருக்கு. கொடுக்குற காசுக்கு வர்த்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் பார்த்துட்டு இருந்தோம் சும்மா எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து நெக்ஸ்ட் கிளாத்து லைக் ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்து ஸ்டிச் பண்ணிட்டோமோ அது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிளாத் வந்து எப்படி டிசைன் வேணும், என்ன ஏது அது இதுன்னு சொல்லி பேசிகிட்ருக்கோம், சும்மா பேசிகிட்ருக்கோம். இப்படி வரைஞ்சா நல்லாயிருக்குமா, அப்படி வரைஞ்சா நல்லாயிருக்கும். பட் பேட்டர்ன் மேக்கிங்கே நாங்கள் லைனிங் கிளாத்தில் பண்ணுற அளவு தைரியமாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அது நிறைய டைம் வரைஞ்சோம், கரெக்டாகவே வரல. ஸோ ஒரு பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேப்பரில் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அது எல்லாமே பேப்பரில் நிறைய டைம் கட் பண்ணி போட்டுட்டு அது வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால நாங்கள் ஒரு வேஸ்ட் பேப்பர்லேயே பண்ணோம். அதை சும்மா நோட்டீஸ் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க, இல்லை நம்ம ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்போம், அந்த பேப்பரில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஸ்லீவுன்னு சரி இந்த ஓப்பன் தான் பேக்கில் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. ஆனால் இது என்னவோ எனக்கு நான் ஃபோட்டோவில் பார்த்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராத மாதிரி ஒரு ஃபீல். அதனால நிறைய பேப்பரில் கட் பண்ணி இது பாருங்களேன், நல்லாவே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ சொல்லி வேறு பேப்பர் கட் பண்ணுவோம், வேறு பேப்பர் கட் பண்ணணும்னு கட் பண்ணி எத்தனையோ பேப்பர் மாற்றி கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க லூசு மாதிரி. நிறைய பேப்பர் வேஸ்ட் பண்ணோம். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பேப்பர் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்தது. பாருங்கள், ஃபஸ்ட்டில் பார்த்ததை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கா. கட் பண்ண ஒவ்வொன்றா பெட்டராக வந்துகிட்டே இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் லைனிங் கிளாத்லேயே இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம். லைனிங் கிளாத் உள்ளே தானே போகுது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மெயின் ஃபேப்ரிக்கில் இப்படி இருக்கணும்னா முடிஞ்சது. அதுவும் குட் சைடில் பேக் சைடாக இருந்தால் கூட பரவாயில்ல. அவ்வளோதான், சரி லைனிங் கிளாத் தானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வரைஞ்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் என்னடா பேப்பரில் தான் வரலையோ, சரி ப்ளூ கலரில் ஆல்ரெடி நிறைய டைம் பண்ணிட்டோம். ஸோ அதில் வேண்டான்னு சொல்லி ஒயிட் கலர் சாக் எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் இத்தனை டைம் லைனிங் கிளாத்தாக இருந்தாலும் இப்படி பண்ணாதீங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர்லேயே பேட்டர்ன் மேக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து இதை காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர் இது அதுன்னு சொல்லி ஏதோ இந்த மார்க் பண்ணியிருப்போம்ல நம்ம, இது வந்து ஸ்லீவுக்கு போக வேண்டியது. நான் கீழே காட்டினால அதுதான் லென்த்து, ஃபுல் லென்த். இது வந்து நெக் போர்ஷனு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து நெக் போர்ஷனுக்கு கீழே தான் நம்ம அந்த பேட்டர்ன் மேக் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டிசைன் வந்து நெக் போர்ஷனுக்கு கீழே தான் வரப்போகுது. அதை தான் நான் கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்ருக்கேன். அதுதான் வரலை. லாஸ்ட்டாக நல்லா தான் வரைஞ்சிருக்கேன். நான் லாஸ்ட்டாக அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சாரீ எப்போயாச்சும் வேர் பண்ணுவோம்ல, அப்போ நான் உங்களுக்கு காட்டுவேன்ல, அப்போ காட்டுறேன் நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு ஃபைனலாக அப்படின்னு சொல்லி. அட் லாஸ்ட் ஏதோ என்னவோ பண்ணி கட்டே பண்ணிட்டோம் நாங்கள், போதும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ காட்டுறேன் இருங்க உங்களுக்கு நான். இதுதான் ஃபைனலாக நாங்கள் பண்ணது. அங்கே அட்டாச் ஆகாமல் இருக்குல்ல, அங்கே வந்து ஹுக் வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். நம்மளே ஹுக்ஸ் வச்சு தான் அட்டாச் பண்ணேன். நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது. போட்டும் பார்த்துட்டேன் நான். இப்போ நல்லா தான் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ எடுக்கும் போது அது தைச்சிருக்க மாட்டோம்ல, இப்போ வந்து தைச்சாச்சு. அது போட்டும் பார்த்துட்டேன் நான். நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு என்னைக்காச்சும் வீடியோவில் காட்டுறேன். மறுபடியும் அந்த அவுட்ஃபிட் எப்போ போட்டுருமோ அப்போது.
இதில் கொஞ்சம் நம்ம என்ன தான் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சாலும் கொஞ்சம் இப்படி அப்படி இருக்கும். அதை வந்து நம்ம அப்புறம் அட்ஜஸ்ட் கட் பண்ணும் போதோ இல்லை ஸ்டிச் பண்ணும் போதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். லைனிங் கிளாத்தை இப்படி அப்படின்னு கச்சா முச்சான்னு பண்ணி கட் பண்ணியாச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ண வேண்டியது தான். நான் நிறைய டைம் மென்ஷன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. மெயின் ஃபேப்ரிக்கை வைக்கும் போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்துட்டு பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பாருங்கள் பேக் தான் கட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போவுமே பேக் தான் கட் பண்ணுவாங்க. ஸோ தட் நமக்கு லைக் பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி பேக்கில் வராது. ஏன்னா பேக்கில் பேட்ச் ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லாவே இருக்காது அது சுத்தமாகவே. அதனால் மோஸ்ட்லி எப்போவுமே எல்லாருமே பேக் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் பேக் தான் கட் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்லி சாக்கில் யாருமே மார்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சாக்கில் மார்க் பண்ணால் உடனே அழிஞ்சிடுற மாதிரி ஆயிரும். ஸோ எல்லாருமே வேறு ஏதாச்சும் லைக் ஃபேப்ரிக்னே ஒரு சாக் வரும், அதில் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று பண்ணுவாங்க. இப்போ பென்சில்ஸ் கூட வந்துருச்சு ஃபேப்ரிக்கில். ஹீட் ஸ்டீம் பண்ணால் லைக் எப்படி சொல்கிறது, அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணால் ஹீட்டில் போயிடுற மாதிரி, இல்லைனா தண்ணி தொட்டு நம்ம வைப் பண்ணால் போடுற மாதிரி, அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு மார்க்கெட்டில். நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதுனாலையும் பண்ணலாம். சும்மா ஒரு ப்ளவுஸ் எப்போயாச்சும் நமக்கே தானே தைக்கிறோம். லைக் நம்ம இப்போது வேறு யாருக்காச்சும் தைச்சி தருவோம், நிறையா ஸ்டிச் பண்ணுவோன்னா அதெல்லாம் வாங்குறது ஓகே. நமக்கே நம்ம பண்ணிப்போம். எப்போயாச்சுன்னா தான் நமக்கே நம்ம கிளாத்தே எடுத்துப்போம். லைக் எப்படி சொல்கிறது, தீபாவளி, பொங்கல், பர்த்டே அந்த மாதிரி ஏதாச்சும் ரொம்ப ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு மட்டும் தான் எடுப்போம். ஸோ அதுக்கு எதுக்கு அதெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வாங்கலை. இன்கேஸ் நீங்கள் டெய்லரிங் ரொம்ப சீரியஸாக பண்ணுறீங்க, லைக் எப்படி சொல்கிறது, நான் இதுக்கப்புறம் கடை வச்சு எல்லாருக்கும் தைச்சி தர போகிறேன் அப்படி அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள். அது இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மார்க்கெல்லாம் தெரியாமல் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லாததுனால சும்மா சாக்கில் நமக்கு என்ன அப்போ வாங்க முடியுதோ அதை வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லைனிங்லேயே நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸும் கொடுத்து கட் பண்ணதுனால இப்போ பாருங்கள் அப்படியே லைனிங் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம கட் பண்ணிடுறோம். பொறுமையாக தான் பண்ணணும். இதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று தப்பாயிட்டாலும் மறுபடியும் நம்மளால் மாற்றவே முடியாது. மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சு கட் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம கட் பண்ணும் போதும் லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப கான்ஷியஸாக கட் பண்ணணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே அதை நம்ம மறுபடியும் பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், பின்னாடி எல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணால் சுத்தமாக நல்லா இருக்காதுன்னு சொல்லி. இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணால் நல்லாவாக இருக்கும். ஸோ பொறுமையாக கட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப் அப்பவும் நல்லா யோசிக்கணும். ஏன்னா ஒன்ஸ் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பேட்ச் ஒர்க் பண்ணி தான் மாற்ற முடியுமே, நல்லாவே இருக்காது அதுக்கப்புறம். ஸோ எது பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நல்லா யோசிச்சுக்கோங்க. நாங்கள் வந்து இந்த சென்டர் போர்ஷன் நெக்கில் ஒரு டிசைன் போட்டிருப்போம்ல, அந்த பேட்டர்ன் அது வந்து கட் பண்ணல இப்போ. ஏன்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் வச்சு அதை நாங்கள் கட் பண்ணல. அப்புறம் தான் கட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இது வந்து எக்ஸாக்டாக ஆயுத பூஜை அன்றைக்கி எடுத்த விலாக் தான். அதுக்கு முன்னாடி நாள் இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னாலாம் சொல்லிகிட்டு இருந்தனால அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் என்னென்ன பண்ணோம் அப்படின்றதெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சரி வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கும் வெளில போயிருந்தோம். நாங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணதெல்லாம் பார்த்தது வந்து முன்னாடி நாள், பிரியாணி சாப்பிட்டது முன்னாடி நாள். அன்றைக்கும் கொஞ்சம் எடுத்து நாங்கள் ஸ்டிச் பண்ண வச்சோம். லைக் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சம் கட்டும் பண்ணணும் அன்றைக்கி. பட் மோஸ்ட் ஆஃப் தி இது வந்து அதுக்கு முன்னாடி நாள் பண்ணதான். அன்றைக்கி வந்து வெளில போகிற வேலையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி வெளில போயிட்டு வரும்போது அந்த ஆயுத பூஜைக்கு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு பொரி அதெல்லாம் வாங்கிட்டு வரோம்ல, அதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருந்தோம். அன்றைக்கி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி வர மழை. நாங்கள் போயிட்டு அந்த ரோடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஈரமாக இருக்குதுன்னு சொல்லி. நாங்கள் ஒரு பிரிட்ஜு கீழெல்லாம் நின்னோம் அன்றைக்கி. என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நின்றுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நின்றுச்சு. இப்படியே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி குடுன்னு போயிட்டோம் நாங்கள். அன்றைக்கி அதுக்கப்புறம் கூட மழை வந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் மழை நின்றுச்சு. அந்த டைம்லேயே நம்ம போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு போயிட்டோம் நாங்கள். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. கீழெல்லாம் பயங்கர ஈரம். எப்படா மழை விடுமா விடாதா, நம்ம இங்கேயே இந்த பிரிட்ஜிலே நின்றுவோமான்ற அளவுக்கெல்லாம் இருந்தது. இவ்வளோ நேரம் பெஞ்சிட்டு இருந்தது. ஒரு 1/2 hour to 1 hour இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். சரி மழை நிற்கட்டும் அப்புறம் போகலாம் சொல்லி. ஆனால் கோல்டெல்லாம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். எப்படி வந்துட்டுருக்காங்க பாருங்கள், டம்மு டம்முன்னு
அவ்வளோதான். மழையெல்லாம் விட்டதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு என்னென்ன வேலை பண்ணுறதுக்காக போகணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது சொன்னல ஆல்ரெடி ஃபஸ்ட் டே ஆனால் ஆயுத பூஜை அன்றைக்கி பிங்க் கலர் கிளாத் கட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னோன்னா அதுக்கு நெக்ஸ்ட் டே தான் இந்த ப்ரௌன் கலர் கிளாத் கட் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக இந்த ஆயுத பூஜை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டே அதெல்லாம் லைக் கிளாத் பற்றி எடுத்தால் அது ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அது ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு கிளாரிட்டி தரத்துக்காக தான் பிங்க் கலர் வந்து ஆயுத பூஜை அன்றைக்கி கட் பண்ணது. அதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேஸ் தான் அந்த ப்ரௌன் கலர் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தது. நடுவில் நம்ம வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது, ஆயுத பூஜைக்கு ஏதாவது ரெடி பண்ணுறது, வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணுறது வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்போம்ல. அதுவும் நம்ம வெளில போயிட்டு வந்தோம். அன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை தான் பார்க்க முடிஞ்சிச்சு. லைக் அந்த பிங்க் கொஞ்சமாக கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் இருந்தது. மற்றதெல்லாம் காட்டினது அதுக்கு நெக்ஸ்ட் டேஸ் இருக்கும்ல, அப்போ தான் பண்ணுற மாதிரி இருந்தது நமக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து இந்த மழை ஆயுத பூஜை டைம்லலாம் நல்ல மழை. இங்கெல்லாம் உங்கள் சைடில் பேஞ்சிச்சா இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கள். இங்கெல்லாம் பயங்கரமான மழை. இந்த தண்ணியெல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சுக்கும் எந்த அளவுக்குன்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சரி மழை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்து வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்றதுக்குலாம் நைட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி கொஞ்சம் இங்கே திங்ஸ் வச்சுட்டு ஒரு 2-3 பிளேட்டில் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுருப்போம்ல, லைக் ஸ்வீட்டு பழம் அந்த மாதிரி இதை வச்சு கும்பிடுவோம்ல, அதெல்லாம் வச்சுட்டு ஈவினிங்கே ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி எல்லா வண்டியெல்லாம் கழுவிட்டு டோர்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு வண்டிக்கெல்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அன்றைக்கி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். வேறு எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணல. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then டாடா பாய், see you soon.